நம்ம கையலுக்கும், எழிலுக்கும் இப்பதான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு, அவங்க ஹேப்பியா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தா, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதாவது அவங்களுக்கு அந்த கேட்டரிங் ஆர்டர்ல கிடைச்ச அந்த ரூ. 20,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கள்ள நோட்டு அப்படின்ற விஷயமா நடந்து, அத கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க விக்னேஷ் கிட்ட குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசாகி கடைசியில நம்ம எழில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயில்ல போய் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இப்போது கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்தாங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துரசிங்கம் தான். அவர் வந்து இந்த மாதிரி நல்லவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதாவது நிரபராதி எப்பவுமே தண்டிக்கப்படக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவங்கள காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் கரெக்டான பணத்தை தான் கொடுத்தோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் சைடில் தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு, நீங்கள் அது என்ன ஏது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது எழிலுக்கும் கயலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர்றதா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கள்ள நோட்டு கேஸு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எந்த எல்லைக்கு போகும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழிலை காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் துரசிங்கம் வந்ததுனால உடனடியாக இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சது. அதுலேயும் எழிலை காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழில் இருந்துட்டு கயல் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு யார் மேலாச்சும் டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் அவங்களுக்கு நான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல எழில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, எனக்கு ஒருத்தங்க மேலே டவுட் இருக்குது, என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவங்க அம்மாவான இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருந்துகிட்ருக்கு. எப்படி சொல்கிறீங்க எழில் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, கண்டிப்பாக இது அவங்க தான் பண்ணியிருக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உறுதியோடு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நேராக கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது சிவசங்கரியை பார்க்கறதுக்காக. ஒரு பக்கம் நம்ம கயலும் எழிலும் பயங்கர கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே கள்ள நோட்டு வந்தது, அதாவது நல்ல நோட்டை எடுத்துட்டு கள்ள நோட்டு வச்சது நீங்க தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக போயிட்டு இப்போது அந்த சிவசங்கரியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக உங்களை கண்டுபிடிக்க தான் போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்ற ஒன்று மட்டும் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பண்ணீங்க அப்படின்றது மட்டும் ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது பயங்கரமான கோவத்தில் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிவசங்கரியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிவசங்கரிக்கு பயங்கரமாக அள்ளு விட்டுருக்கு. ஏன்னா இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக போலீஸ் கிட்ட கூட பிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா